ஆமாங்க. இல்லைங்க, நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், முதலமைச்சர் அவர்கள் he does not take a no for a no. இல்லைங்க, நிறைய இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லா தெரியும். அது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு. சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே உங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். இல்லை, யூஸ்வலாக வெயிட் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரத்துக்காக காத்திருப்பாங்க. இந்த பலமுறை ஜெராக்ஸ் காப்பியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்த உடனே முன்கூட்டியே பிரியம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் பெண்களுக்காக 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது 2018 அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்பில் போட்ட பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது. மறுபடியும் ரீஹேஷிங் இட் அண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க. அவர் ஒருவேளை மறந்துட்டா அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன்.